இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும். கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். சங்கீதம் 34:19. ஒரு சிறிய பைபிள் கதை கேட்போம். ராஜா நேபுகாத் நேச்சார் ஒரு மிக பெரிய பொற்சிலை உருவாக்கி அனைவரும் அதை வணங்கும்படியாக கட்டளையிட்டார். அதை வணங்காதவர்களை அக்கினி சூளையில் போட திட்டமிட்டார். ஷாத்ராக், மேஷாக் மற்றும் ஆபேத்நேகோ கடவுளை உண்மையாக சேவிக்கும் 3 இளைஞர்கள் அந்த பொற்சிலை முன்பாக வணங்கவில்லை. ராஜா கோபத்தில் வந்து அவர்களை அக்கினி சூளையில் எறிந்தார். அது 7 மடங்கு அதிகமாக சூடாக்கப்பட்டிருந்தது. ஆனால் தேவன் அவர்களுடன் இருப்பதால் அவர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். ராஜா தீயில் அவர்களுடன் 4வது ஒருவரை பார்த்தார். அவர்களது உடைகள் எரியவில்லை, அவர்கள் தலைமயிரும் கூட கருகவில்லை. இந்த கதை கடுமையான சோதனைகளிலும் தேவன் நீதிமான்களை எப்போதும் காப்பாற்றுவார் என்று காட்டுகிறது. நாம் எல்லோரும் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, ஷாத்ராக், மேஷாக் மற்றும் ஆபேத்நேகோவின் உதாரணத்திற்கு நன்றி. தீயில் கூட நீர் அவர்களை காப்பாற்றினீர்கள். ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொரு சோதனைக்கும் உம்மீது நம்பிக்கை வைக்க கிருபை தாரும். எங்கள் நம்பிக்கையை வலுவாக்கவும் எந்த சூழ்நிலையிலும் உமக்கென்று ஜீவிக்க அருள் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஆமேன். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள்.